கல்லூரி கொடி ஏற்றி வைக்குமாறு இந்த நிகழ்வுடைய தலைவர் கல்லூரிய முதல்வர் திருவாளர் செல்லத்துறை பேரும்பனாக அவர்களை நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து மாணவர்களினால் கல்லூரி கீதம் இசைக்கப்படும். ஞானமே உருவாம் ரீப கல்லூரியை நாடியே நாம் துதிப்போமே. ஞானமே உருவாம் ரீப கல்லூரியை நாடியே நாம் துதிப்போமே. அமெரிக்க மிஷனரி தந்திடும் நிலையம் ஆண்டுகள் பல பல ஓங்கி விமரிசையுடனே விளக்கினை ஏற்றி விளங்கிடும் சின்னத்தை தாங்கி சீரே நீ வருவாயே நரும் தீங்கனை பரப்பிடுவாயே சிறுவரை பயிற்றிடுவாயே. தொடர்ந்து 180வது ஆண்டினை சிறப்பிக்கும் முகமாக உருவாக்கப்பட்ட விசேட கொடியை ஏற்றி வைக்குமாறு இந்த நிகழ்வுடைய அதிதி திருமதி சிவசுவேதா ஸ்ரீகணேசன் அவர்களை நாங்கள் அன்போடு வேண்டியிருக்கின்றோம். வருக வருக என வரவேற்பதை நாங்கள் பெரும் மகிழ்வடைகின்றோம். இன்றைய நிகழ்வினை நாங்கள் மங்களகரமாக மங்கள விளக்கேற்ற நிகழ்வோடு நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். முதலாவது சுடரை ஏற்றி வைக்குமாறு இன்றைய நிகழ்வுடைய அதிதி திருமதி சிவசுபைதா ஸ்ரீகணேசன் அவர்களை நாங்கள் அன்போடு வேண்டிக்கொள்கிறோம். நன்றி. தொடர்ந்து மங்கள விளக்கை ஏற்றி வைப்பதற்காக கல்லூரிய முதல்வர் இன்றைய நிகழ்வுடைய தலைவர் திருவாளர் செல்லத்துறை பேரும்பனார் அவர்களை நாங்கள் வேண்டியிருக்கிறோம். யாழ் சார்வச்சேரி கல்லூரியினுடைய 180வது ஆண்டு நிறைவு விழாவினுடைய ஒரு அங்கமாக அனுபவ பகிர்வு தொடர் 20 அனுபவ பயிர்களை வழங்க வருகை தந்திருக்கின்ற என்னுடைய கல்லூரியின் பழைய மாணவியும் இக்கல்லூரியின் ஆசிரியரும் கல்லூரியின் பிரதி அதிபருமாகிய திருமதி சுபைதா ஸ்ரீகணேசன் அவர்களே, கல்லூரியின் பிரதி அதிபர்களே, பழைய மாணவர்களே, ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களை உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு யாழ் ரிபோர்ட் கல்லூரியானது ஒரு 150 வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டு பாரியோடு கல்வி பணியை இந்த பிரதேசத்துக்காக செய்து இன்று
உலகளாவிய ரீதியில் ஒரு வியந்து பேசப்படுகின்ற ஒரு கல்லூரியாக திகழ்கின்றதை நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையில் அந்த கல்லூரியிலே கல்வி கற்ற மாணவர்கள், அந்த கல்லூரியிலே கடமையாற்றியவர்கள், அந்த கல்லூரிக்காக உழைத்தவர்கள் பலர் உள்ளார்கள். அந்த வகையில் அவர்களுடைய உழைப்பினால்தான் இன்று இந்த கல்லூரி நிமிர்ந்திருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய அனுபவ பகிர்வு 20க்கு அனுபவ பகிர்வை வழங்க வந்திருக்கின்ற எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஆசிரியர் திருமதி சுபைதா ஸ்ரீகணேசன் அவர்களை கல்லூரி சமூகத்தின் சார்பாக வரவேற்று, உண்மையில் சுபைதா அவர்கள் இந்த பாடசாலையில் இருந்தபோது இந்த பாடசாலையை மிகவும் கண்ணியத்தோடும் கட்டுக்கோப்போடும் வளர்த்த பெருமை அவருக்குரியது. அவர் கல்வி கற்ற காலத்திலும் சரி, அவர் ஆசிரியராக பணியாற்றிய காலத்திலும் சரி, பிரதி அதிபராக கடமையாற்றிய காலத்திலும் இந்த கல்லூரிக்காக உழைத்த ஒரு பெருந்தகை. அந்த அளவு சிறப்புமிக்க ஒரு விருந்தினரை நாங்கள் இன்றைக்கு அடைந்திருக்கின்றோம். உண்மையில் அவர் இந்த பாடசாலையிலே இந்த நிலையை நினைக்கின்றேன். எங்களுடைய அருந்தோபாலன் சார், நாகேந்திரன் சார் அவர்கள் அடுத்தபடியாக இந்த கல்லூரியினுடைய வரலாற்றை அறிந்த ஒருவராக நான் அவரை பார்க்கின்றேன். அந்த வகையில் இந்த கல்லூரிக்கும் தனக்கும் உள்ள தொடர்பினையும், இந்த கல்லூரி இந்த பிரதேசத்துக்கு என்னத்தை ஆற்றியது, இந்த கல்லூரி என்ன இடர்களை சந்தித்தது, எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது என்பது சம்பந்தமான ஒரு விளக்கமான உரையை ஆற்றுவதற்காக அவர் இங்கு வருகை தந்திருக்கிறார். அந்த வகையில் நீங்கள் 19 அனுபவ பகிர்வை கேட்டிருக்கின்றீர்கள். ஆனால் இன்று 20வது அனுபவ பகிர்வு உங்களுக்கு மேலும் ஒரு வித்தியாசத்தையும் பல கருத்துக்களையும் உங்களுக்கு எடுத்து கூறக்கூடியதாக அமையும் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் அவரை அனுபவ பயிரை வழங்குமாறு அன்பாக கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்லூரியின் முதல்வர், பிரதி முதல்வர், உப முதல்வர், அன்பான ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். பல பரிமாணங்களை கொண்ட, பாரம்பரியத்தை கொண்ட, நீண்ட வரலாற்றை கொண்ட இந்த ரிவர் கல்லூரியிலே 180வது ஆண்டு விழாவில் ஒரு அங்கமான இந்த அனுபவ பகிர்வு நிகழ்வில் நானும் கலந்து கொண்டு என்னுடைய அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இந்த கல்லூரியில் கடமையாற்றியது தொடர்பாக அதிகாரர்கள் மிகைப்படுத்தி கூறியிருக்கிறார் என்று தான் நான் நினைக்கின்றேன். அந்த அளவுக்கு நான் கூறிய அளவுக்கு என்னுடைய செயற்பாடுகள் இருந்திருக்குமோ என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் இந்த பாடசாலையில் பெற்றுக்கொண்ட அனுபவங்களும் வழிகாட்டுதல்களும் எனக்கு இன்று வரைக்கும் நான் இந்த உங்கள் முன்னிலையில் என்று கதைப்பதற்கு எனக்கு ஒரு ஆழமான அகலமான அத்திவாரத்தை தந்திருக்கிறது என்பது எந்த விதமான ஐயமும் இல்லை. நான் இந்த கல்லூரியில் 3 வகுப்பாகங்களை வகித்திருக்கிறேன். மாணவியாக, ஆசிரியராக, பிரதியதிபராக இந்த கல்லூரியில் என்னுடைய பரிமாணங்கள் இருந்திருக்கின்றது. நான் மாணவியாக இருந்த காலம் மிக குறுகிய 2 ஆண்டுகள் மாத்திரமே. ஆசிரியராக நான் 13 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் வெளிமாவட்டம் போய் வந்து 15 ஆண்டுகள் ஆசிரியராக இருந்திருக்கிறேன். அதுக்குள்ள 2 ஆண்டுகள் பிரதியதிபராகவும் இருந்திருக்கிறேன். ஆசிரியராக இருந்து மாணவராக இருந்து நான் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை விட ஆசிரியராக இருந்து நான் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் தான் அதிகமானது. 1986ஆம் ஆண்டு நான் இங்கு மாணவியாக 6ஆம் தரத்தை காலடி எடுத்து வைத்தேன். நான் ஆரம்ப கல்வியை கற்றது ஒரு சிறிய பாடசாலை, தரம் 5 வரைக்குமான ஒரு சிறிய பாடசாலை.
அங்கிருந்து இங்கு வரும்போது எனக்கு எல்லாமே புதிய சூழலாக இருந்தது. தரம் 6 தொடக்கம் 11 வரைக்கும் 4 பிரிவுகள் டிவிஷன்ஸ் இருந்தது. அதில் கூடுதலாக இந்த கல்லூரியில் ஆண் மாணவர்கள் தான் அதிகமாக இருந்தபடியால் ஏபி என்ற 2 வகுப்பும் தனி ஆண் மாணவர்களாகவும் சியும் டியும் கேர்ள்ஸும் பாய்ஸும் கலந்த வகுப்பாக இருந்தது. அதில் நான் சி வகுப்பில் சேர்க்கப்பட்டேன். எங்களுக்கு வகுப்பாசிரியராக மறைந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் அவர்களுடைய தாயார் இருந்தார். தரம் 7 எங்களுடைய இந்த வகுப்புகள் திருப்பி பிரிக்கப்பட்டு 3 வகுப்புகள் ஆண் மாணவர்களாகவும் பெண் மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு வகுப்பாகவும் டி வகுப்பாகவும் மாற்றப்பட்டது. இந்த காலத்தில் எனக்கு கற்பித்த ஆசிரியர்களை நான் இன்று நன்றியுடன் நினைவு கூறுகின்றேன். படிநாயகி டீச்சர், ஸ்ரீ ஸ்கந்தராஜர் ஓய்வு பெற்ற முன்னாள் பிரதி கல்வி பணிப்பாளர், உதவி கல்வி பணிப்பாளர், ஆரம்ப கல்வி மற்றும் மகாதேவா டீச்சர், ஜமால்டி சார், பசீர் மாஸ்டர் போன்றோரை நான் இன்றும் நன்றியுடன் நினைவு கூறுகிறேன். என்னை ஆசிரியர்கள் முகங்கள் ஞாபகம் இருந்து பெயர்களை நான் மறந்திருக்கேன் நீண்ட நாள் என்றபடியாக. அவர்களுடைய அந்த கற்பித்தல் இன்றும் எனக்கு மனதில் நிலையாக நிற்கின்றது. என்னுடைய இந்த மேற்படிப்புகளுக்கு அது ஆரம்ப ஒரு வித்தை இட்டு தந்திருக்கிறது என்றுதான் சொல்லலாம். அத்துடன் இந்த உங்களுக்கு தெரியும், இந்த ரிவா கல்லூரிக்கு ஒரு நிலையான நிரந்தரமான விளையாட்டு மைதானம் இல்லை என்பது. மக்களங்களுக்கு தான் விளையாட்டு பயிற்சி செல்வது வழக்கம். ஆனால் நான் வந்த ஆண்டில் இருந்து யூசி கிரவுண்ட்ஸில் தான் இந்த விளையாட்டு போட்டி நடந்தது. மீன் சந்தைக்கு முன்னால் இருக்கிற கிரவுண்ட். அப்போ ட்ரெயின் ஓடு, அப்போ தண்டபாடங்களோ அல்லது சீப்பக்கட்டைகளோ ஒன்றும் இருக்கவில்லை. நாங்கள் பாடசாலையிலிருந்து நேராக லைன் பண்ணி கண்டி வீதியை கடந்தால் மைதானத்துக்குள்ள போயிடலாம். நாங்கள் தான் அதை சிரமதானம் செய்து முதலாக அந்த இளமை வல்லுநர் விளையாட்டு போட்டியை, தீபாவளி இளமை வல்லுநர் விளையாட்டு போட்டியை நடத்தினாங்கள். அதில் 4 இல்லம் இருந்தது. அந்த ஹவுஸ் தான் எப்பவுமே ஃபர்ஸ்டாக வரும். நான் சின்ன தம்பி இல்லத்தில் இருந்தேன். இருந்தாலும் நானும் அந்த விளையாட்டை பங்கு பெற்றி சாம்பியன் எடுத்து நான் என்று நினைக்கும் போது எனக்கு இப்பவும் பெருமையாக இருக்கிறது. இந்த முதலாவது விளையாட்டு போட்டியிலே எனக்கு சாம்பியன் கிடைத்திருக்கிறது. எங்களுடைய இந்த கல்லூரி இந்த அமைப்பிடம் காரணமாக பாடசாலை, எங்களுடைய பாடசாலை நிகழ்வுகள் மட்டுமல்ல, வலயத்தில் நடைபெறுகிற அனைத்து நிகழ்வுகளும் இங்கே தான் நடைபெறும். அப்போது வலயம் என்று அழைப்பதில்லை, தென்மராட்சி கல்வி வட்டாரம் என்ற பெயரிலேயே அழைக்கப்பட்டது. இந்த வட்டார கல்வி அலுவலகம் கூட நமது கல்லூரியில் தான் இருந்தது. ஆங்கில தின போட்டி என்றால் என்ன, தமிழ் தின போட்டி என்றால் என்ன, நாடக போட்டி என்றால் என்ன, எந்த ஒரு நிகழ்வும் இங்கே தான் நடைபெறும். அதிபர் கூட்டம், இலவச பாடநூல் விநியோகம், அனைத்து நிகழ்வுகளும் இங்கே தான் நடைபெறும். அத்துடன் இந்த பாடசாலையில் இன்றும் இருக்கின்றது ஒரு பயிற்சி நிலையம். எங்களுடைய அந்த மதில் கரையோடு தான் ஆஃபீஸ், பயிற்சி நிலையம், அந்த ஏரியா ஸ்டாஃப் ரூம் எல்லாம் அந்த மதில் கரையோடு இப்போ பாஸ்கெட் போட்டுக்கிற பகுதியில் தான் இருந்தது. அதனாலே அந்த பயிற்சி நிலையத்தில் இந்த தென்னராட்சி பாடசாலைகளில் இருக்கின்ற மாணவர்கள் அனைவரும் வந்து போவார்கள். கல்வி நிகழ்வுகள் மட்டுமல்லாமல் தென்னராட்சி பிரதேசத்தில் நடைபெறுகின்ற இந்த நிறுவனங்களில், பொது நிறுவனங்களின் நிகழ்வுகள் கூட இங்கே தான் நடைபெறும். ஏனென்றால் எங்களுக்கு ஒரு பிரதான மண்டபம் பெரிய அளவில் விசாலமாக நல்ல நிலையில் இருந்தது. அதற்கான இருக்கைகள் கூட இருந்தன. அதனால் எந்த நிகழ்வுகளும் இங்கே தான் நடைபெறும். அதுக்கு இந்த பாடசாலையில் அமைப்பிடமும் இந்த கட்டிடங்களும் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருந்திருக்கின்றன. ஆனால் நாட்டில் ஏற்பட்ட இந்த அசாதாரண யுத்த சூழ்நிலை காரணமாக பிறகு எல்லாமே மாறிவிட்டன. நானும் வேறு பாடசாலைக்கு மாற்றம் பெற்றுவிட்டேன். மீண்டும் நான் 2000ஆம் ஆண்டு என்னுடைய ஆசிரியர் பயிற்சியை நிறைவு செய்து இங்கே நியமனம் பெற்றேன். கலாசாலையில் இருக்கும் போதே எங்களுடைய பயிற்சி நிறைவடைகின்ற போது உங்களுக்கு விரும்பிய 3
பாடசாலைகளை விண்ணப்பிக்க சொல்லி கேட்டிருந்தார்கள். ஆனால் நான் இந்த பாடசாலையை விண்ணப்பிக்கவில்லை. ஏனென்றால் நான் இது கற்ற பாடசாலை, எனக்கு படிக்கிற ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்ற பயத்தில் நான் இங்கு விண்ணப்பிக்கவில்லை. நான் கற்ற ஒரு பாடசாலைக்கு விண்ணப்பிக்கவில்லை. ஆனால் என்னுடைய அதிர்ஷ்டவசமாக இந்த பாடசாலை தான் என்னுடைய பாடத்திற்கு, கணித பாடத்திற்கு வெற்றிடம் இருந்தது. நான் விண்ணப்பித்த ஏனைய பாடசாலைகளில் கணித பாட வெற்றிடம் இருக்கவில்லை. அதனால் நான் இந்த பாடசாலைக்கு வர வேண்டியிருந்தது. அது உண்மையாக கடவுளின் செயல் என்று தான் நான் நினைக்கிறேன். நான் விண்ணப்பிக்காத போதும் எனக்கு இந்த வாய்ப்பை தந்த கடவுளுக்கு நான் நன்றி கூறுகிறேன். அங்கே வரும்போது பயந்து தான் வந்து நான் ஏனென்றால் அதிபராக இருந்தவர் நாயகராஜர் படிக்கிற காலத்திலே எனக்கு அவர்கண்டா பயம். அவர் கிட்ட போகிறேன். இப்போ இந்தியா அதிபராக இருக்கிறார், என்ன நடக்க போதோன்னு நினைச்சு கொண்டு பயந்து தான் வந்த நான். ஆனால் அவர் மிக அன்பாக வரவேற்று ஒரு தந்தை எவ்வாறு ஒரு பிள்ளைக்கு வழிகாட்டுவாரோ, அறிவுரைகள் சொல்வாரோ அந்த வகையில் என்னை வழிப்படுத்தினார். நான் வந்தது ஒரு கணிதப்பாட ஆசிரியர் வெற்றிடத்திற்கு. அந்த ஆசிரியர் அலுவலகத்தில் நிறைய பொறுப்புகளுடன் இருந்தார். அவர் கொழும்பு இடமாற்றம் சென்ற காரணத்தினால் தான் நான் இந்த பாடசாலையில் நியமிக்கப்பட்டேன். அதனால் அவருடைய பொறுப்புகள் அனைத்தும் எனக்கு தரப்பட்டன. நான் ஒரு மூலிகை ஆசிரியராக இருந்தால் அனுபவங்கள் 4 ஆண்டுகள் தான் என்னுடைய ஆசிரியர் அனுபவம். அதில் 2 ஆண்டுகள் பயிற்சி, 1 ஆண்டு மட்டும்தான் நான் கொடியானம் GTMSல கற்பித்தேன். ஆனாலும் என்னில் இருந்த ஒரு நம்பிக்கையின் காரணமாக அத்தனை பொறுப்புகளையும் எனக்கு தந்த அலுவலகத்திலேயே எனக்கு ஒரு இடம் தரப்பட்டது. அப்பொழுது பிரதியதிகராக இருந்தவர் அறிந்தவர்கள் சார், அவரும் எனக்கு உற்சாகப்படுத்தி அதை நாம் செய்யலாம் என்று சொல்லி என்ன தன்னம்பிக்கை ஊட்டினார். என்னுடைய அந்த வேலைகளுக்கு எனக்கு அருகில் இருந்த இன்னொரு ஆசிரியர் திருமதி கிருஷ்ணகுமார் மனோரஞ்சினி, அவர் இப்பொழுது உருப்படி அமெரிக்கன் மிஷனில் ஆசிரியராக இருக்கிறார். அவரும் எனக்கு ஒரு சகோதரி போன்று நான் இடர்படுகின்ற சந்தர்ப்பங்களில் எனக்கு அவ்வப்போது உதவி செய்து கொண்டிருந்தேன். நான் இந்த பாடசாலையில் கற்றுக்கொண்ட அந்த நிர்வாக நுட்பங்கள் இதுவரைக்கும் நான் இந்த பாடசாலையில் காணவில்லை. எந்த ஒரு செயற்பாடு என்றாலும் திட்டமிட்டு மிக நேர்த்தியாக நடைபெறும். பாடசாலை மணி அடித்ததில் பாடசாலை நிறைவடைந்து வெளியேறும் வரைக்குமான செயற்பாடுகள் அத்தனையும் ஒரு ஒழுங்குமுறையுடன் நடைபெறும். நான் நீண்ட நாளைக்கு பிறகு இந்த பாடசாலை ஆரம்பிக்கிற நேரம் இன்றைக்கு வந்திருந்தேன். நாங்கள் அந்த காலத்தில் இருக்கையில் இருந்த மாதிரியான செயற்பாடு இப்பவும் இருக்கிறத பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். எனக்குள்ள ஒரு நான் கற்பித்த அந்த மீண்டும் மணிக்கு நீங்கள் கொடுத்த மரியாதை, அதே போல இந்த பிரதான மண்டபத்துக்குள் அதிபர் உள்நுழையும் போது மாணவர்கள் அனைவரும் அமைதியாக எழுந்திருந்து அதிபர் இருந்த பிறகுதான் அவர்கள் இருப்பார்கள். அனைத்து ஆசிரியர்களும் மேடையிலே தான் இருப்பார்கள். எங்களுடைய ஒரு சமயம் உள்ள மாணவர்கள் கற்கின்றபடியால் காலையில் எங்களுக்கு இந்த சமய ரீதியான பிரார்த்தனைகள் இடம்பெறுவதில்லை. திங்கட்கிழமையில் மௌன பிரார்த்தனை மட்டும்தான் நடைபெறும். வெள்ளிக்கிழமையில் தான் அவர்களுடைய சமயங்களுக்கு ஏற்ற ஆராதனைகள் அந்தந்த இடங்களில் நடைபெறும். இந்த மௌன பிரார்த்தனை நடக்கும்போது ஒரு குண்டூசி விழுந்தாலும் சத்தம் வரும். இடையிலே ஆசிரியர்கள் ஒருவருமே இருப்பதில்லை. மாணவ தலைவர்கள் தான் அதற்கு பொறுப்பாக இருப்பார்கள். மிக அமைதியாக இருக்கும். பாடசாலை கீதம் எல்லாராலையும் இசைக்கப்படும். பார்க்க ஒரு அழகாக இருக்கும். அந்த ஞாபகங்களை எனக்கு இன்னைக்கு மீட்டு கொண்டேன். இவ்வாறாக நான் அந்த கல்லூரியில் என்னுடைய ஆசிரியர் வாழ்க்கை எனக்கு ஆரம்பமானது. எனக்கு இந்த கல்லூரியில் 2 நல்ல அதிபர்களின் கீழே வேலை செய்கிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிது. அவர்கள் 2 பேருமே சிறந்த நிர்வாகிகள். எந்த ஒரு செயற்பாடுனாலும் முதலே திட்டமிட்டு அதை ஒழுங்கு முறைப்படி ஒரு செக்லிஸ்ட் வச்சு அதை செக் பண்ணி தான் எல்லாம் நடைபெறும்.
ஆசிரியர் கூட்டம் என்றாலும் குறித்த நேரத்தில் ஆரம்பித்து குறித்த நேரத்தில் நிறைவடையும். ஆசிரியர் கூட்டத்தில் ஒரு சலசலப்பு இருக்காது. அதிபர் முதல் கதைப்பார், அவர் கதைக்கு முடிந்த அப்புறம்தான் ஆசிரியர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பார்கள். இந்த நாயந்திராக இருந்த காலத்தில் தான் நம்முடைய கல்லூரியில் மிஷன் தூர நோக்கு பணிக்கூற்று என்பன தயாரிக்கப்பட்டது. 2000 ஆண்டு இந்த ஏப்ரல் மாதம் கல்லூரி இந்த நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக இடம்பெயர்ந்திருந்தது. ஆசிரியர்களும் மாணவர்களும் பல்வேறு திக்குகளில் பிரிந்து விட்டோம். நான் இந்த கல்லூரிக்கு வந்து 4 மாதங்கள் எல்லோருமே திக்காக போய்விட்டோம். நெல்லியடியில் தற்காலிகமாக கையெழுத்து போட்டு கொண்டிருந்தோம். மற்ற ஏனியவர்கள் அந்தந்த தங்களுக்கு கிட்ட இருக்கிற பாடசாலைகளில் கையெழுத்திட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் உங்களுடைய அதிபர் அவர்களின் முயற்சியினால் கோண்டாவில் உள்ள நிறு டியூஷன் சென்டரில் மீண்டும் உங்களுடைய பாடசாலை ஆரம்பமானது. மாணவர்களின் கல்வி நலன் கருதி அந்த டியூட்டரில் நிர்வாகத்தோட கதைச்சு எங்களுடைய பாடசாலை காலமே அவை டியூஷன் தொடங்குறதுக்கு முதல் எங்களோட பாடசாலை நடைபெறும். அதில் எங்களோட பாடசாலை மாணவர்கள் கூட இருந்தவர்கள் கூட எங்களோட பாடசாலை ஆரம்பமாகி விட்டதற்கு தெரிந்து கிட்டவாக வீடுகளை எடுத்துக்கொண்டு வந்திருந்தார்கள். ஆசிரியர்களும் அவ்வாறே அந்த பாடசாலையை நாங்கள் இணைந்திருந்தோம். அத்துடன் இந்த வேறு பாடசாலையில் இருந்த ஆசிரியர்கள் அங்கு இணைந்திருந்தார்கள். தூர வடமராட்சியில் இருக்கிறவர்கள் வர முடியாத காரணத்தால் அவர்கள் வடமராட்சி பாடசாலைகளிலேயே இணைந்திருந்தார்கள். அங்கு மக்களுடைய இந்த நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு கொண்டுதான் இருந்தது. எங்களுடைய இந்த ஒழுங்குகள் வசதிகள் எல்லாம் இழந்த நிலையிலும் கூட எங்களுடைய பாடசாலையின் ஒழுக்க விழுமியங்களை நாங்கள் பின்பற்றி கொண்டுதான் இருந்தோம். மீண்டும் 2002ஆம் ஆண்டு இந்த பாடசாலை திருப்பி தென்னராட்சிக்கு மீள ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு நாமேந்திரராஜா சார், அந்தோபாலன் சார் அதிபரும் பிரதி அதிபரும் மிகவும் கடும் முயற்சி செய்து இந்த பாலை கூட்டியிருந்த பாலத்தில் கூட இராணுவத்தின் உதவியுடன் வந்து இங்கு சிதைவடைந்திருந்த ஆவணங்கள் மீள எடுத்துக்கொண்டு வந்து திருப்பியும் இந்த பாடசாலையை கட்டி எழுப்புவதற்கு அவர்கள் அருள்பாடுபட்டார்கள். நாங்கள் திரும்பி வந்தபோது இந்த பாடசாலை கட்டிடங்கள் பெரும்பாலும் சிதைவடைந்திருந்தன. எதுவுமே பாதிக்கக்கூடிய நிலையிலே இல்லை. இப்போ அலுவலகம் இருக்கிற ஒரு கட்டிடத்தை தவிர அனைத்து கட்டிடங்களும் சேதமடைந்திருந்தன. இதில் எங்களுக்கு ஓப்பன் ஸ்டேஜ் இருந்தது, திறந்த வெளி அரங்கு, நல்ல சிறந்த மனையர் கூடம் ஒன்று இருந்தது, பிரதான மண்டபம் ஒன்று இருந்தது. அதுக்கு கூரைகள் எல்லாம் இல்லாமல் சரியான சிதைவடைந்து இருந்தது. அந்த மேலோடு பக்கம் இருக்கிற அந்த கட்டிடங்கள் எல்லாமே முற்றாக சிதைவடைந்திருந்தன. அதற்குள் மாணவர்களை பாடம் நடத்த முடியாது. அதனால் தற்காலிகமாக 2 கொட்டில்கள் அமைத்து இப்பொழுது இருக்கிற அந்த கொட்டிலும் இந்த ஆஃபீஸுக்கு முன்னாலேயும் முதல் ஆரம்ப காலத்தில் அதுக்கான ஸ்டாஃப் ரூமும் கேன்டீனும் இருந்தது. அதுக்கு பக்கத்தில் ஒரு 50-60 அடி கொட்டிலும் போட்டு அதுக்குள்ள தான் சில வகுப்புகள் நடாத்தப்பட்டது. இளமக்கி அந்த எல்லா இடர்பாடுகளுக்குள்ளேயும் மாணவர்கள் வந்திருந்தார்கள். சிலர் 1-2 சிதைவடையாத அந்த பகுதிகளுக்குள்ள வச்சு இந்த சரவணமக்கு பிளாக் இருக்கிற பகுதியில் சில வகுப்புகளை நாங்கள் நடத்தினோம். பிறகு அதிபருடைய முயற்சியின் காரணமாகத்தான் இந்த சரவணமதி பிளாக்கும் இந்த நாயந்திராஜா மண்டபமும் சுவிஸ் நிறுவனத்தின் உதவியுடன் இணைந்து அவர்கள் இந்த வீடை கட்டி எழுப்பியவர்களிடம் கையெழுத்தார்கள். அதற்கு அதிபராக இருந்த திரு நாகேந்திரராஜா அவர்கள் தான் முற்றுமுழுதாக பாடுபட்டிருந்தார். ஆனால் அவர் 2005ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றுக்கொண்டார். நான் 5 வருடங்கள் தான் நான் அவரின் கீழ் அந்த அதிபரின் கீழ் வேலை செய்யக்கூடியதாக இருந்தது. அவரை தொடர்ந்து அந்தோபாலன் சார் அவர்கள் அதிபராக பதவியேற்றுக் கொண்டார். 2 அதிபர்களுமே ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும்
பரிசலை உள்ளாகிறான விளையாட்டு போட்டியிலான சிறப்பாக நடைபெறுவதற்கு மிகவும் பாடுபட்டார்கள். ஆனால் நாயகராஜர் இருந்த காலத்தில் பாடசாலை மைதானம் ஒழுங்கமைக்கப்படாத காரணத்தால் விளையாட்டு போட்டிகள் அவர் ஓய்வு பெற்ற பிறகுதான் நடைபெற்றது. 2008 அல்லது 2009 நினைக்கிறேன் முதல் விளையாட்டு போட்டி நடைபெற்றது. பரிசளிக்குள்ள 2011ஆம் ஆண்டு நடைபெற்றது. அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு திட்டமிட்டு அந்த ஒரு நிகழ்வு நடக்கிறதெல்லாம் குறைந்து 3 நாட்களுக்கு மேலாக ஒத்திகை பார்க்கப்படும். அதில் அவர்களே நேரில் நின்று அதற்கான வழிகாட்டுதல்களை செய்கிறார்கள். இது இப்படி வந்திருக்கலாம், அப்படி இருக்கலாம் என்று சொல்லி நேராக அவர்களே இருந்து பார்த்து அந்த நிகழ்வுகளை வழிபடுகிறார்கள். அந்த காலத்தில் ஒரு இன்விடேஷன் அளிக்கிறதெல்லாம் கூட அதில் நுணுக்கமாக அந்த வரிகள், வசனங்கள், ஸ்பேஸ் எல்லாமே அவதானிப்பார். அவரிடம் காட்டி அவர் சரியாக சொன்னார்கள் தான் நாங்கள் அதை அச்சகத்துக்கு கொடுக்கலாம். அப்படி ஒவ்வொரு செயற்பாடுகளும் மிக மிக சிறப்பாக இருந்தன. அவரிடம் நான் கற்றுக்கொண்ட நிறைய விடயங்கள் நான் வேறு பாடசாலைகளில் சென்று வேலை செய்கின்ற போது அதை நான் பின்பற்றி பாராட்டையும் பெற்றுக்கொண்டேன். அவ்வாறாக எனக்கு என்னுடைய அந்த முகாமித்துவ நுட்பங்கள் அந்த இருவரிடமிருந்து தான் நான் கற்றுக்கொண்டேன். அடுத்து இந்த கல்லூரியில் மாணவர்கள் எப்போதும் குழப்படியானவர்கள் தான். இப்பவும் குழப்படிதான், எப்பவும் குழப்படிதான். அவர்களுடைய வயசுக்கேற்ற செயற்பாடுகளை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். நான் ஒரு வகுப்பாசிரியராக இருந்தேன். என்னுடைய வகுப்பில் உள்ள மாணவர்களும் நல்ல குழப்படியாக பிள்ளைகள் தான். ஆனால் அவர்களுடன் ஒரு நண்பனை போல பழகி அவர்களை வழிபடுத்த முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதில் முயற்சி செய்து வெற்றியும் கண்டிருக்கின்றேன். இன்று எனக்கு 13-15 வயசு பல மாணவர்கள் எங்களுடைய கைகளுக்குள்ளால போனவர்கள் அதில் கணக்க பேர் படித்து பட்டம் பெற்று உயர் பதவிகளில் இருக்கிறார்கள். மாணவர்கள் சந்தையில் இருந்தாலும் கூட, சந்தையில் வியாபாரம் செய்தாலும் கூட அவர்கள் எங்களை நன்றியோடு என்னோட மரியாதையுடன் தான் நடத்துகின்றார்கள். டீச்சர் நானும் மறந்து போயிருக்கோம். ஆனால் டீச்சர் உங்களோட படித்த நான் ஞாபகம் இல்லையான்னு சொல்லி வந்து கதைப்பார். அநேகமான மாணவர்கள் நல்ல நிலையில் இருக்கின்ற போது, அவர்கள் வெற்றி பெற்று சாதனைகளை பெறுகின்ற போது எனக்கு பேர் தெரிந்த மாணவர்கள் நான் நினைத்து பெருமைப்படுகிறேன். இவர்களுக்கு நான் ஆசிரியராக இருந்திருக்கின்றேன் என்று நினைத்து பெருமைப்படுகின்றேன். அதிலேயும் சில மாணவர்கள் சொல்வார்கள், டீச்சர் உங்களால் தான் நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லியில் நான் அந்த ஆசிரியராக நான் கிடைச்சது, நியமனம் கிடைச்சதை பற்றி பெருமைப்படுகிறேன். ஒரு சமயம் இந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகு பெரும்பாலும் உள்ள பாடசாலையில் அந்த பழக்கம் இல்லை. ஆனால் ஒரு தடவை எக்ஸாம் முடிஞ்ச பிறகு இந்த பூக்கண்டுக்கு கட்டியிருந்த அந்த சின்ன வேலி மதி அதை உடைத்து விட்டார். மாணவர்கள் அந்த வேறு பாடசாலைகளே அந்த கலாச்சாரம் இருக்கிறது. உங்களோட பாடசாலையில் இல்லை, அது ஏன் அப்படி வந்தது தெரியாது. அதை உடைச்சிட்டேன். என்ன செய்யலாம்? அப்போ அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? அந்த அதிபர் அதுக்கு நான் பிரதிநிதிகளாக வந்த பிறகு ஜெகநாசர் பிரின்சிபலாக இருந்தவர் என்ன செய்யலாம்? தண்டனை கொடுத்து இன்னும் அவர்களை நன்முறையை தூண்டுறதா இருக்கும். அதனால நான் அந்த மாணவர்களை கூப்பிட்டு கதைச்சு தன்மையாக அவர்களுடைய பிள்ளையை உணர வச்சு அவர்களாகவே அந்த மதிலை தங்களுடைய செலவில் கட்டி கொடுத்தார். அதை நான் நினைக்கும்போது அந்த மாணவர்களை நான் நன்மையோடு இப்போவும் நினைக்கிறேன். என்னுடைய சொல்ல கேட்டு அதை தங்களுடைய பிள்ளையை திருத்தி கொண்டார். இப்படி அநேகமான மாணவர்கள் குலப்படிகார பிள்ளைகளுக்கு ஏனைய டீச்சர்ஸால் சொல்லப்பட்ட பிள்ளைகள் என்னுடைய அன்புக்குரிய மாணவர்களாக இருக்கின்றார்கள், இன்றும் இருக்கிறார். இன்று வரை அவர்களுடைய தொடர்பு
என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றனர். ஒரு தடவை இந்த சோஷியலுக்கு தனியாக ஆம்பளை பிள்ளைகள் மட்டும்தான் சர்விங் வேலை, எல்லா சகல வேலையும் ஆம்பளை பிள்ளைகள் மட்டும்தான் இதில் வேற குளப்படின்னு முத்திரமுட்டப்பட்ட ஆட்களோ அவர்களை வச்சு நான் அந்த நிகழ்வு நடந்தது. ஒரு எங்கேயோ அடிபட்டு ஒரு பைப் லைனை உடைச்சிட்டாங்க. அதுவும் பிறகு அவங்களாவே அந்த உடைச்ச லைனுக்கு வேற ஒரு வெளியிலிருந்து ஆளை கூட்டிக்கொண்டு வந்து திருத்தி பாடசாலைக்கு எந்த ஒரு குறையும் வராமல் தங்களுடைய பிள்ளையை அவங்க திருத்தி கொண்டாங்க. இன்றும் அவர்கள் நல்லாக இருக்கிறார்கள். எங்களுடைய டீச்சர்ஸின் ஆசீர்வாதங்களால் அவர்கள் நல்லாக இருக்கிறார்கள். எனக்கு மட்டுமில்லை, அதிகருக்கும் கூட அந்த மாணவர்கள் ஒரு நம்பிக்கைக்குரிய மாணவர்களாக இருந்தார்கள். அடுத்து இந்த வட்டமேசு உங்களுடைய ஆசிரியர் உறவு மிக மிக நெருக்கமாக ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு குடும்பத்தை போல அந்த ஆசிரியர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஏனைய ஆசிரியர்களின் உறவுகளோடு பழகுகின்ற அளவுக்கு நெருக்கமாக இருந்தோம். எந்த ஒரு நிகழ்வென்றாலும் ஒரு ஆசிரியருடைய எந்த ஒரு நிகழ்வென்றாலும் அந்த நேரத்தில் சகல ஆசிரியர்கள் அதிபர் உட்பட அத்தனை ஆசிரியர்கள், ஒரு காலத்தில் 62 ஆசிரியர்கள் இருந்தார்கள். அவ்வளவு பேருமே நாங்கள் அந்த சமூகம் அளிப்போம். சில வேளையில் அது பாடசாலை நாளாக இருந்திருந்தால் அந்த நேரம் அந்த குறிப்பிட்ட விஷயம் நடக்கிற பாடசாலை நேரமாக இருந்தால் அதிபரும் ஓரிரு ஆசிரியர்களும் மாத்திரம் அந்த நிகழ்வுக்கு அந்த நேரம் போய்விட்டு வந்து பாடசாலை நிறைவடைந்ததும் அதிபர் உட்பட அத்தனை பேருமே நாங்கள் போவோம். அது எல்லாராலையும் பாராட்டப்பட்ட ஒரு செயற்பாடு. அத்தனை ஆசிரியர்களும் சில வழியில் ஃபோட்டோ எடுக்கிறது மேடையில் இடமே இருக்கா, அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்து நாங்கள் நெருங்கி குறுநுண்ணிய ஆட்கள் தெரிஞ்சாலும் எல்லாருமே ஒன்றாக தான் இருக்கும். இந்த பாடசாலையில் நிகழ்வு விருந்து பிரசாரங்கள் என்றால் பாடசாலையிலே தான் நடராசன் தான் சமைப்பார். அதுக்கு ஆசிரியர்களுக்கு வேலை பங்குகள் வழங்கப்பட்டிருந்தாலும் எங்களுக்கு இந்த வேலையை வந்து பிரித்து பார்க்கறது எல்லாருமே எல்லா வேலையிடத்திலையும் உதவி செய்யும். அதனால தான் எங்களுடைய நிகழ்வுகள் சிறப்பாக இருந்தன. ஒரு ஆளுடைய குறைபாடுகள் அதை நாங்கள் மற்ற ஆளுக்கு இதை எப்படி செய்தால் நல்லா இருக்கும் மாற்றி போடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொருத்தரும் உதவி செய்கிறபடியால் தான் எங்களுடைய நிகழ்வுகள் இந்த விளையாட்டு போட்டி என்ன பரிசளிப்பு என்ன எல்லோராலும் பாராட்டப்பட்டது. அதில் இந்த வகுப்பாசிரியர்களாக இருந்த ஆசிரியர்கள் தங்களுடைய வகுப்பு மாணவர்களில் தங்களோட சொந்த பிள்ளைகளை போல கற்றுடையவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்காக அவர்கள் என்னமும் செய்தார்கள் வகுப்பாசிரியர்கள். அதனால போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொரு வகுப்பும் சிறப்பாக இருக்கும். எங்களோட பிள்ளைகள் விழவிடக்கூடாது, எங்களோட பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பாராட்டு வந்து ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் பாடசாலையில் ஒவ்வொரு விஷயங்களும் மிக சிறப்பாக இருந்தன. குறிப்பாக அந்த சிவன் கோயில் அன்னதானம் எல்லா சமய ஆசிரியர்களும் மாணவர்களும் எந்த பாகுபாடுமின்றி பொருட்களையும் கொண்டு வந்து தருவார்கள். அந்த நிகழ்வுகளிலும் அவர்கள் கலந்து கொள்வார்கள். மரக்கரை பெற்றிருந்தால் முதல் நாள் நல்ல சந்தோஷம், எல்லாரும் கூடி பாடல்களுக்கு அப்படியெல்லாம் கலைக்கிறது சந்தர்ப்பங்கள் வராது. அப்போ அந்த நிகழ்வுகளில் மிக மகிழ்ச்சியாக கலந்து கொண்டிருந்தார்கள். எங்களுடைய திருமணம் கூட இடம்பெயர்ந்த காலத்தில் தான் நடைபெற்றது. இடம்பெயர்ந்திருந்தாலும் அந்த நடைமுறை அவர்கள் விட எங்கெங்க தூர ஆசிரியர்கள் பிரிந்திருந்தாலும் ஒரு நிகழ்வுக்கு அத்தனை பேரும் சமூகம் அளிப்பார்கள். அன்று அத்தனை பேரும் சமூகம் அளிப்பார்கள். எங்களுடைய திருமணத்திற்கு அனைத்து ஆசிரியர்கள் இடம்பெயர்ந்திருந்த நேரம் தான் நடைபெற்றது. அனைத்து ஆசிரியர்கள் வடமராட்சியில் இருந்த வலிகாமத்தில் இருந்த அத்தனை ஆசிரியர்களும் வந்திருந்தார்கள். அந்த ஆசிரியர் மாணவர் ஆசிரியர்களுக்குள்ள உறவு மிக உன்னதமாக இருந்தது. அதுடன் ஆசிரியர் ஒரு ஆசிரியருக்கு திருமணம் என்று சொன்னால் அவர்களை திருமணம் நிறைவடைந்த பின்னர் தம்பதிகளாக நாங்கள் பாடசாலைக்கு அழைப்போம். ஆண் ஆசிரியர்கள் பெண் ஆசிரியர் அழைப்போம், பெண் ஆசிரியர்கள் ஆணையும் சேர்த்து அழைத்து ஒரு விருந்து பிரசாரம் வைத்து அன்றுதான் பரிசுகள் வழங்குவோம். அவர்களுக்கான அன்பளிப்பு அன்றுதான் வழங்கப்படும். ஏனென்றால் அந்த எங்களுடைய ஆசிரியர் ஏனைய ஆசிரியர்களும்
அறிந்து கொள்ள வேண்டும், அவர்களிடம் அறிமுகமாக வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இந்த நடைமுறையை அந்த காலத்திலிருந்து பின்பற்றியிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அதனால் இன்று வரைக்கும் அந்த இடமாற்றம் பெற்ற ஆசிரியர்கள் தூர போயிருக்கலாம், ஓய்வு பெற்றிருக்கலாம். ஆனால் எங்களுக்குடையான அந்த உறவு இன்றும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், இடமாற்றம் பெற்ற ஆசிரியர்கள், அவர்களுடைய நிகழ்வுகளில் நாங்கள் இன்றும் கலந்து கொண்டுதான் இருக்கிறோம். அடுத்து நான் ஆசிரியராக இருந்தபோது ஒரு சுற்றுலா ஒன்று ஒழுங்கு செய்திருந்தோம். 6 நாள் சுற்றுலா, 54 மாணவர்களை கொண்ட ஒரு ஒரு சுற்றுலா. அதுக்கு 3 ஆசிரியர்கள் மட்டும்தான் பொறுப்பாசிரியர்களாக சென்றோம். 6 நாள் 3 ஆசிரியர்கள் மட்டும் 54 பிள்ளைகள். எங்களுக்கு எல்லா விதத்திலையும் அந்த மாணவர்கள் எங்களோடு ஒத்துழைத்தார்கள், எங்களோட சொற்கேட்டு நடந்தார்கள். மிகவும் அந்த சுற்றுலா மகிழ்ச்சியான ஒன்றாக அமைந்தது. உங்களுடைய கடந்த அனுபவ பகிர்வை செய்திருந்த சுந்தரலிங்கம் டீச்சர், அதற்கு முதல் அனுபவ பகிர்வு ஒன்றை செய்திருந்த கோபி சார், நான் இந்த 3 பேரும் தான் இந்த சுற்றுலாவுக்கு பொறுப்பாக சென்றிருக்கிறோம். 9, 10, 11 மாணவர்களை கூட்டி சென்றோம். அந்த மாணவர்கள் எங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பாகவும் கீழ்ப்படிவாகவும் நடந்து கொண்டார்கள். அந்த மாணவர்கள் தான் இப்போ நான் சொன்னவர்கள் இப்போ நல்ல நிலையிலே இருக்கிறார்கள். மற்றது நான் இந்த ஆசிரியராக இருந்தபோது மனித பாட ஆசிரியராகத்தான் நான் நியமனம் பெற்று வந்த நான். ஆனால் நான் வகுப்பாசிரியராக இருக்கும்போது பாடங்களை போனோன்னு படிக்க தொடங்குறது, அவர்களோடு 5 நிமிஷம் கதைக்கிறது, கிளம்புது. பொம்பளை பிள்ளையார் படியலை ஒன்றும் செய்யலாது, பொம்பளை பிள்ளைகள் குறைவு, ஆம்பளை பிள்ளைகள்லாம் கூட 2 பங்கு ஆண் பிள்ளைகளாக இருக்கணும், 1 பங்கு தான் பெண் பிள்ளைகளாக இருக்கீங்க. அப்போ 5 நிமிஷம் அவங்களோட கதைச்சு தான் நான் என்னுடைய பாடத்தை ஆரம்பிக்கிறது. அதுக்குள்ள சில வேளையில் மாணவர்களோட எனக்கு முரண்பாடுகள் கதைக்காமல் இருக்கிறோம். அப்புறம் அவங்களாவே வந்து டீச்சர் இல்லை நான் செய்த பிள்ளைன்னு சொல்லி வந்து என்னோட சமாதானம் பண்ணுவாங்க. அப்படி இந்த மாணவர்களோட நான் கொண்டிருந்த ஈடுபாட்டை அவதானித்து அதிபர் அவர்கள், ஒரு அதிபராக இருந்தவர் அந்தவாளன் சார், ஆலோசனை வழிகாட்டலும் பொறுப்பை என்னிடம் தந்த ஒரு நான் வகுப்பாசிரியர் இருந்த காலத்தில் நாங்கள் அது அதிபருக்கு கூட சில வழியில் தெரிஞ்சிருக்காங்க. கையாண்டு வெற்றிகரமாக அந்த மாணவர்களை வழிபடுத்தின என்று நினைக்கும் போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் அப்படி ஒரு சாதனையை செய்திருக்கிறேன். அந்த ஆலோசனை வழிகாட்டல் என்ற துறை தான் கணிதம் கற்பித்து எனக்கு கிடைக்கிற அந்த ஒரு திருப்தியை விட இந்த மாணவர்களை வழிபடுத்தல கிடைச்ச திருப்தி எனக்கு ஆத்ம திருப்தியாக இருந்தது. அடுத்து நான் பிரதிநிதிபராக இருந்த காலத்தில் 2 செயல்பாடுகள் நான் செய்திருந்தேன். பிரதிநிதிபராக நான் நியமிக்கப்பட்ட போது எனக்கு வயது 40. 2015ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி முதல் பிரதிநிதிபராக இருந்த திருமதி யூசி ராஜு அவர்கள் வீரசிங்கம் மத்திய கல்லூரிக்கு இடமாற்றம் பெற்று செல்ல என்னுடைய பெயரை சிபாரிசு செய்தார்கள். ஆனால் நான் என்னை விட வயதிலும் அனுபவத்திலும் நிறைந்தவர்கள் இங்கு பல பேர் இருந்தனர். அதனால் நான் அந்த பொறுப்பை ஏற்பதற்கு தயங்கினேன். ஆனால் அதிபர் அவர்களின் வற்புறுத்தலும் அவர் தந்த நம்பிக்கையில் தான் அந்த பொறுப்பை ஏற்க செய்தது. அத்துடன் அவருடைய வழிகாட்டல் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையும் இருந்தது. அந்த பிரதிநிதிகள் பொறுப்பை நான் செய்யும்போது பல்வேறு சவால்கள், அத்தனை சவால்களையும் வெற்றி கொள்வதற்கான தைரியத்தை நான் இந்த கல்லூரியில் கற்றுக்கொண்ட அனுபவங்கள் தந்து அதில் வெற்றியும் கண்டிருக்கிறேன். இந்த அதிபர் அவர்கள் அந்த 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட இருந்ததனால் அவர் லீவ்ல நிற்கிறதுக்கு முதல் அவருடைய நீண்ட நாள் விருப்பமாக இருந்த முயற்சி செய்த அந்த
நூல் வெளியிடுகிற தீபாவளிக்கான சஞ்சிகை வெளியீட்டை செய்ய வேண்டும் என்றவர் விரும்பினர். ஆனால் அதற்கான சந்தர்ப்பங்கள் கைகூடவில்லை. கடைசியாக 1972ஆம் ஆண்டு தான் இந்த சஞ்சிகை வெளிவந்திருந்தது. ஆனால் அதற்கு பிறகு பல தடவைகள் மாணவர்களிடம் இந்த ஆட்டங்கள் பெறப்பட்டிருந்தது, ஆசிரியரிடம் இந்த ஆட்டங்கள் பெறப்பட்டு எல்லாம் ஒரு நிறைவு வராத நிலையில் இருந்தது. அப்போ அதிபர் அவர்கள் அந்த லீவில் நிற்கிறதுக்கு இடையில நாங்கள் அந்த சஞ்சிகையை வெளியில வேண்டும் என்று ஆசிரியருக்குள்ளாம் தீர்மானித்து மார்க்கண்ட சார் அவர்களுடைய தலைமையில் ஒரு மலர்குழுவை ஆரம்பித்து அந்த சஞ்சிகையை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி அந்த சஞ்சிகை நாங்கள் வெளியிட்டிருந்தாங்கள். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி தான் இந்த பாடசாலையிலிருந்து ஸ்ராபன தினமாக நம்பப்படுகிறது. அந்த தினத்தில் தான் நாங்கள் அந்த பாடசாலை நூலை வெளியிட்டிருந்தாங்க சஞ்சிகையை. ஜீவரில் நாங்கள் பழைய சஞ்சிகள் அவதானிச்சிருந்தோம். வெள்ளை நிற மட்டையும் ஜீவர் கண்ட பேரும் தான் அந்த சஞ்சிகையில இருக்கு. சஞ்சிகையின் பேர் ஜீவர். அதில் கவர் வெள்ளையாட்டம் இருக்குது. அது 72ஆம் ஆண்டு, அதுக்கு 45ஆம் ஆண்டு, 65ஆம் ஆண்டு சஞ்சிகைகளெல்லாம் நாயகராஜர் அவர்கள் சேர்த்து வச்சிருந்தாங்க. அவருடைய அந்த தேடுதல்களில் அது கிடைத்தன. அவருடைய அவதானித்தபடியாக நாங்களும் அந்த பாரம்பரியத்தை பின்பற்றி அந்த சஞ்சிகையை நாங்கள் வெளியிட்டோம். மீண்டும் 10 வருடங்களின் பின்னர் 2025ஆம் ஆண்டு அந்த சஞ்சிகை வெளிவர இருக்கின்றது. அதற்கு என்னுடைய மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லி நான் இந்த என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஒரு கணித நாடகம் போட்டி ஒன்று நாங்கள் இந்த கல்லூரி மாணவர்களால் செய்திருந்தோம். கிருஷ்ணகுமார் சார் அவர்கள் வலயக்கல்வி படிப்பாளராக இருந்த போது 2016ஆம் ஆண்டு இந்த கணித நாடக போட்டி எங்களை செய்துதான் ஆக வேண்டும். நாங்கள் மேற்பிரிவு சாவச்சி இந்து கல்லூரி கீழ்பிரிவு 2 பேரும் ஒவ்வொரு நாடகம் நீங்கள் தயாரிக்க வேண்டும் என்று சொல்லிங்க. அப்போ அந்த நேரம் உங்களுக்கு இந்த நாடக ஆசிரியரும் இருக்கவில்லை. ஆனால் நான் அந்த ஏஎல்ல புதுசாக வந்திருந்த மாணவர்களை நான் அந்த நாடகத்துக்காக தெரிவு செய்திருக்கு. அவர்கள் ஓயல் பரீட்சையில் 72% கணித பாட சித்தியை பெற்றிருந்த பெற்றர். ஒரு வகுப்பில் குறிப்பிட்ட ஒரு வகுப்பில் 32 பேர் இருக்கிற 32 பிள்ளைகளும் கணிதம் பாஸ். அப்படியான ஒரு வகுப்பு அந்த மாணவர்களை தான் நான் இந்த நாடகத்துக்கு தெரிவு செய்திருந்தேன். அவர்கள் கிரியேட்டிவ் சிந்தனை அதிகமாக இருந்தது. நான் அந்த நாடகத்துக்கு கருப்பொருளை மட்டும்தான் நான் அந்த மாணவர்களிடம் சொன்னேன். எப்படி இந்த ஐடியாவில் நாங்கள் ஒரு நாடகம் தயாரிப்போம் என்று கதவசனம் அந்த நாடக அமைப்பெல்லாம் அவர்களாகவே உருவாக்கினார்கள். பாத்திரங்களை அவர்களாகவே உருவாக்கினார்கள். அந்த அரங்கத்துக்கு தேவையான பொருட்களை அவர்களாகவே தயாரித்தார்கள். அதற்குரிய செலவுகளை பாடசாலை நிர்வாகம் வழங்கியது என்பது வேறு. ஆனால் அந்த மாணவர்களாகவே அந்த செயற்பாடுகள் அந்த கணித நாடகத்தை மிகவும் ஆர்வத்துடன் அவர்கள் செய்திருந்தார்கள். அதற்கு உங்களுடைய கல்லூரியிலே முன்னாள் வேறு பாடசாலையில் இருக்கிறார்கள் பொடியாமம் திருநாவுக்கரசு மத்திய கல்லூரியில் இருக்கிற மஞ்சுளா கண்ணன் என்ற இசை ஆசிரியர் அவர்கள் இசையமைத்து தந்திருந்தார். இந்த பாட்டில் இடையில நாடகத்தில் வர பாடலுக்கு இசையமைத்து தந்திருந்தார். அயற்பாளர் சாலை ஆசிரியர் நாடாமரங்கியலும் ஆசிரியர்களான திருமதி ஜெயந்தி சந்திரகாந்தன், ரவிக்குமார் சார் அவர்கள் அந்த ஆற்றுகை தொடர்பான எங்களுக்கான சில அறிவுறுத்தல்கள் உதவிகளை செய்திருந்தார்கள். மீசாலை விக்னேஸ்வராவில் இருந்த இசை ஆசிரியர் அதற்கான பின்னணி இசையை வழங்கியிருந்தார். இப்படி பல்வேறு ஆசிரியர்கள் மாணவர்களுடைய ஒத்துழைப்பு அந்த நாடகம் மாகாண மட்டத்தில் 2ஆம் இடத்தை பெற்று மிகவும் பாராட்டப்பட்டது. 12 வலயங்கள் போட்டியிட்ட அந்த போட்டியில் எங்களோட பாடசாலை 2வது இடத்தை பெற்றுக்கொண்டது. இந்த மாகாண மட்ட பரிசளிப்பு விழாவின் போது எங்களோட பாடசாலையை அழைத்து மாகாணத்தில் எங்களை கௌரவித்திருந்தார்கள். அதற்கு வலயத்தில் கல்விப்பணிப்பாளராக இருந்த கிருஷ்ணகுமார் ஒரு காரணம் தான். அவருடைய ஊக்கமும் ஆக்கமும் தான் எங்களை அந்த அளவுக்கு தூரம் தூண்டியது. இவ்வாறாக நான் இந்த பாடசாலையில் பெற்றுக்கொண்ட பல்வேறு அனுபவங்கள் மாணவனாக ஆசிரியராக
பிரதிநிதிவராக பெற்றுக்கொண்ட அனுபவங்களில் வேறு பாடசாலைகளில் நான் கடமையாற்றுவதற்கு என்னுடைய செயற்பாடுகளை சிறப்பாக முன்னெடுப்பதற்கு மிகவும் பேருதவியாக இருந்தது. 2017ஆம் ஆண்டு இந்த கல்லூரிக்கு அதிபர் போட்டி பரீட்சையிலிருந்து புதிய பிரதி அதிபர் அவர்கள் நியமனம் பெற்ற காரணத்தால் நான் வேறு பாடசாலையில் நான் ஒரு கணித பாட ஆசிரியர் மரவங்களோ சகலவல்லா வள்ளியில் கணித பாட ஆசிரியர் தேவை வெற்றிடம் இருக்குது போறீங்களான்னு இந்த வயதிலேருந்து எனக்கு கேட்டினேன். நானும் என்னுடைய கடமை இந்த தேவை நிறைவுபடுத்தி அடைந்திருக்கிறபடியாக அது வேறு பாடசாலைக்கு மகிழ்ச்சியாக அந்த சகலவல்லிக்கு சென்று அதற்கு பிறகு வேறு பாடசாலையில் மாற்றப்பட்டு தற்போது மகளிர் கல்லூரியில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் எனக்கு இந்த கல்லூரி என்னுடைய தாய் வீடு போன்ற உணர்வு நான் இந்த பாடசாலையில் முதல் நாள் உள்நுழையத்தில் ஏற்படுத்திய அந்த தாய் வீடு போன்ற உணர்வு இன்று வரைக்கும் என்னுடைய பாடசாலை தான் ஜீவ கல்லூரி தான் என்று சொல்லுற அளவுக்கு ஆழமாக என்னுடைய உணர்வுகளில் கலந்த ஒன்றாக இருக்கிறது. இன்று இந்த அனுபவ பகிர்வு என்னுடைய இந்த அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு சந்தர்ப்பத்தை வழங்கிய இந்த கல்லூரியின் சமூகத்திற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் இதுவரை நேரமும் என்னுடைய இந்த உரையில் நீங்கள் பொறுமையாக இருந்து கேட்டதற்காக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இன்றைய அனுபவ பகுதியை வழங்கி அமர்ந்திருக்கும் மகளிர் கல்லூரி ஆசிரியையும் முன்னே நாள் நமது கல்லூரியினுடைய பிரதி அதிபரும் முன்னே நாள் ஆசிரியரும் பழைய மாணவியுமாகிய திருமதி சுபைதா ஸ்ரீகணேசன் அவர்களே, பிரதி அதிபர் அவர்களே, அன்பான ஆசிரியர் பெருந்தகைகளே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் தன்னுடைய அனுபவ பதிவினை 3 வகிபாகங்கள் ஏற்ற சுபைதா மிஸ் அவர்கள் எங்கள் அனைவருக்குமே மிகவும் தெளிவாக தன்னுடைய அனுபவ பதிவினை முன்வைத்திருக்கின்றார். தன்னுடைய ஆழமான அகலமான ஆளுமை கண்ணுக்கு விட்டது இந்த பாடசாலையே என்பதை மிகவும் ஆணித்தரமாக எங்களுக்கு எடுத்து உரைத்துள்ளார். மாணவ செல்வங்களே, சுபைதா மிஸ் சொன்னது போலே ஆசிரியருக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் செயற்படுகின்ற போது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை மிகவும் பொன்னானதாக அமையும் என்பதை நீங்கள் அவருடைய அனுபவ பயிரினூடாக கேட்டு தெரிந்திருப்பீர்கள். அதே மாதிரி ஆசிரியர்களுடைய பட்டமேசை தான் பெற்றுக்கொண்ட முகாமைத்துவ நுட்பங்கள் தன்னுடைய அதிபருக்கு எவ்வாறு தான் செயல்பட்டார் என்பவற்றில் எல்லாம் மிகவும் தெளிவாக எங்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறார். அதனை விட நான் இன்று வேலை மண்டபத்தை பார்த்துவிட்டு அலுவலகத்துக்கு சென்ற போது அந்த ஜன்னலாலே என்னுடைய மாணவ செல்வங்கள் வெளியில் அடித்தடைப்பாடு என்ன செய்கின்றார்கள் என்பதை அவதானித்துக் கொண்டிருந்தார். அந்த அவதானிப்பினுடைய வெளிப்பாடுதான் உங்கள் முன் வைக்கப்பட்ட தன்னுடைய காலத்திலே நமது பாடசாலை எவ்வாறு இருந்ததோ அதே நிலையை இதைத்தான் கண்டதாக. அதற்காக நாங்கள் அனைவரும் என்று பெருமைப்படுகின்றோம். அடுத்து மிஸ் உண்மையாக ஒரு சிறந்த ஒரு சிறு வயதிலேயே பல்வேறு அனுபவங்களை பெற்ற ஒரு ஆசிரியர். அவ உண்மையா எங்கேயோ இருக்க வேண்டியவா துரஷ்டவசமாக ஆசிரியராகவே இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றார். அது சில வேளை ஏதோ அவருடைய நன்மையாகவும் இருக்கலாம். இருந்தாலும் உரிய நேரத்திற்கு வருகை தந்து அரிய பல கருத்துக்களை எங்களுக்கு முன்வைத்திருக்கின்றார். ஒன்று, நான் நினைக்கிறேன், நான் இந்த பாடசாலைக்கு வந்ததன் பிற்பாடு பிரதிபல் சாருடைய திருமணம் நடைபெற்றது. பிரதிபல் சாரையும் அவருடைய மனைவியையும் அழைத்து
நாங்கள் எங்களோட பாடசாலையிலே அந்த வட்டமேசை திருமண கொண்டாட்டத்தை மிகவும் விமர்சையாக செய்தது என்று நினைக்கின்றேன். எதிர்வரும் காலத்திலேயும் நாங்கள் அவ்வாறு செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் என்பதை நான் அவ்வாறு இந்த தருணத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். உரிய நேரத்துக்கு வருகை தந்து இன்னொரு அனுபவ பதிவினை எங்களுடன் பகிர்ந்து கொண்ட ஆசிரியர் அவர்களுக்கு பாடசாலை சமூகம் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து நேற்றைய தினம் நமது கல்லூரியிலே உயர்தர மாணவர் ஒன்றுகூடல் நடைபெற்றது. மண்டபம் நிறைய தளபாடங்கள் எல்லாம் இருந்தன. அவற்றையெல்லாம் நேற்றைய தினமே மண்டபத்தை ஒழுங்கமைத்து தந்த ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் அதே நேரம் இன்றைய காலை நேரமும் வந்து மண்டபத்தை மிகவும் நேர்த்தியாக ஒழுங்கமைத்து தந்த அனைத்து ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மீண்டும் மனமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து நிகழ்வினை ஒளி பதிவு செய்து கொண்டிருக்கின்ற பழைய மாணவன் விஜயவாசன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு யாருக்காவது நன்றி கூற மறந்திருந்தால் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.